எனக்கு வந்து தமிழ் தெரியாத மாதிரிக்கு வந்து நான் போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் பிஹேவ் பண்ண போகிறேன் சார் தானே. இப்போ ஹவிதாஸ் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக வர போகிறார் இந்த இடத்துல. இந்த சாருக்கு இது பெருசாக தமிழ் கதைக்க மாட்டார். உங்களோட பிரச்சனையாக சொல்லுங்க, அவருக்கு ஓரளவு நார்மலாக விளங்கும். விளங்குற இதில் வந்து அவர் காய்ப்பார். சரியா? நான் வந்து மகன் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. మళ్ళీ నమ్మకద్దు මගේ නම కిషాన్ మళ్ళీకి ඩිල්ෂාන්ද මේ මට එකනෙක් කිව්වා ඔයගොල්ලෝ හරි අමාරුවෙන් ඉන්නේ කියලා. මම කියන එක තේරෙනවද? ඉතින් කියන්නකෝ මොකක්ද වෙලා තියෙන්නේ කියලා ප්‍රශ්නය. අපිට තාත්තත් නෑ අම්මා තමයි අපිව බලාගන්නේ. நாங்கள் அப்படி இருப்போம். பிள்ளைகள்கிட்டே கூட சொன்னேன், மகன் இப்போ நாடு போகிற சங்கத்துக்கு நல்ல கறி வாங்கி சாப்பிட நம்மகிட்ட வசதி இல்லை, ஏதோ அம்மா ஒரு கறி சமைச்சு தந்தா அதோட சாப்பிடணுமுன்னுங்க. அப்போ இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கான பிள்ளைகள். இப்போ முதல்ல ஒரு 2 நேரம் 3 நேரம் ஆண்டவர கிருபையால் சாப்பிட்டுனாங்க. இப்போ அது கொஞ்சம் கஷ்டம். முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் அம்மோ எல்லாம் பெஸ்ட்டா? எல்லாம் பெஸ்ட், எல்லாம் பெஸ்ட். 89 90 85 பா, வெரி குட் பாய். அடி பரவாயில்ல. ஒரு ஆள் என்னட்ட கேட்டவன் முகத்தில், நீங்கள் நல்லா சமைக்கியல் சாப்பிட்றியல் சிரிக்கியல் எங்கட கடன் தரைய உங்களுக்கு வக்கில்லையான்னு. ஒன்று காணுமா உங்களுக்கு? உங்களுக்கு 3 வாங்குங்க. இல்லை இல்லை கூட 5 வாங்குங்க. காலையில் சாப்பிட்டாச்சு. மொத்தம் 5 வாங்குங்க. ஏன் சாப்பிடுவானே எங்கட வீட்டை இருக்கிற பிள்ளைகள் நல்ல மீன் கறி சமைச்சால் என்னம்மா அது கறி நல்ல இல்லைன்னு சொன்னதுகள், இந்த கறிகளும் கூட பிள்ளைகள் சாப்பிடுங்களேன். நான் சொன்னேன் இல்லை மகள், நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் என்று சொன்னோடனே அப்போ அவள் ஏசையும் என் மூத்தவர் யார் என்ன எனக்கு கதைச்சாலும் என் பிள்ளை நல்ல புள்ள மகன் உள்ளுக்குள்ளே போயிருந்து கத்துவார். அவங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டார். அவருக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படி ஒரு ஆசை. ஆரே ஒரு ஆள் பார்ப்பார் மகன். எலான் மஸும் தமிழ் கேஜா பரவாயில்லையா? தமிழ் கேஜா பரவாயில்லையா? No, you can't speak Tamil. You are student, no? Then you have to talk in English or Sinhala only. So you want to become like Elon Musk or Anithekana kavadu? மார்க் செக்கம்பர். ஏன் உங்களுக்கு அப்படி ஆசை வந்து? எப்படி சொல்கிறது? எலன் மஸ்க் மாதிரி வர வேணும் வந்து அவர் ஸ்டோரி பார்த்து நான் அவர் சின்ன வயசுலேருந்து அவர் அவர் கம்பெனி வளர்த்ததுலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. நான் நிறைய கம்பெனி ஆட்டோமொபைல்ஸ் ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கணும் வந்து. நான் வந்து நிறைய ஃபேமிலியாக்களை பார்க்க போகிறேன். சரியா? இன்றைக்கு வந்து உங்களை நீங்கள் ரொம்ப வித்தியாசம். வித்தியாசம் மீன்ஸ் யூ ஆர் வெரி இன்னசென்ட் ஹை லுக்கிங் லைக் வாவ். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதி அந்த கிரவுண்டுக்கு முன்னால் உள்ள ரோட்டு தான் வந்திருக்கோம் சார் தானே. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து வன்னியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவரால் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். ஸோ வந்து வன்னியில் வரணியில் கால் பண்ணி வந்து எனக்கு சொல்லியிருந்தார், இப்படி தம்பி கிருஷ்ணா நீங்கள் மட்டக்களப்பில் நிற்கிறேன்னு சொல்லி அறிஞ்சேன். உங்களோட வீடியோக்களும் நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 2-3 பேர்ட்ட விவரம் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். முடிஞ்சால் நீங்கள் அவங்கள போய் பார்த்து நேரில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்க வேண்டாம், டீட்டெயில் அனுப்புவோம், நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு 2-3 பேர்ட்ட டீட்டெயில் வந்து நான் அனுப்பியிருந்தவர். அதில் இப்போ நாங்கள் முதலாவது வீட்டை வந்து பார்க்க வந்திருக்கோம் சரி தானே. அப்போ ஜஸ்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு பார்த்து நாங்கள் உண்மையிலே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஒரு நாங்கள் போயிட்டு பார்த்து அவங்கள்ட்ட கதைக்க போகிறோம் சரி தானே. வந்து இப்போ என்ன மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்ட்டு வந்து எப்படி சேவிக்கிறாங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றத வந்து நாங்கள் அவங்களோட போய்ட்டு நேரடியாக கேட்டு அறிஞ்சு கொள்வோம். ஸோ வந்து இதை நாங்கள் எப்படி இப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி எனக்கு வந்து தமிழ் தெரியாத மாதிரிக்கு வந்து நான் போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் பிஹேவ் பண்ண போகிறேன் சரி தானே. இப்போ ஹவிதாஸ் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக வர போகிறார் இந்த இடத்துல. அப்போ நான் வந்து சத்தமாக கதைச்சி அவர் ஒழுங்கால கேட்டுருமோ அப்படின்றக்காண்டி நான் வந்து இப்போ மெதுவாக கதைச்சிட்ருக்கேன் சரி தானே. எனக்கு வந்துட்டு தமிழ் தெரியாத மாதிரிக்கு நான் போய்ட்டு கதைக்க போகிறேன். அவங்களோட நிலைமையை வந்து செக் பண்ணுறக்காண்டி. ஸோ வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் யாரும் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தெரியும் நாங்கள் முந்தியும் இப்படியான இதில் சேர்னாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அமையணும் அப்படின்றக்காண்டி வந்து செய்கிறோம்.
கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அவங்களோட நிலைமையை போய்ட்டு பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய்ட்டு வந்து கலைக்கலாம். சரிதானே கவிதாஸ், நீ என்ன செய்கிறேன்டா போயிட்டு சொல்லு. சாருக்கு வந்து தமிழ் தெரியாது, கொஞ்சம் விளங்கும். சரிதானே, அதனாடி பார்த்து கதைங்க அப்படின்ற மாதிரி நீ சும்மா சொல்லு. சரியா, நான் வந்து நார்மலாக கேட்பேன். இப்போ என்ன பிரச்சனைனா நான் கேட்குற உனக்கு விளங்க பெரிய கூத்தா இருக்கே. நீ வந்து ஹிந்தியில் கதை. சரிதானே, ஓகே. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இவங்களோட வீடு அந்த மழையால் வந்து சரியான மாதிரிக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. மழை வெள்ளம் வந்து வீட்டுக்கு முன்னாலேயுமே வந்து சரியாக போட்டிருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் வற்றி கொண்டு போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இவங்களோட வீடு. அக்கா మళ్ళీ కుండు మళ్ళీ ఏంది வாங்க සිංහල පුළුවන් නේද? ඒක මට අමතක වුණා. දැන් කතා කරනනේ හොඳට. මල්ලි නම මොකද්ද? මගේ නම කිෂාන්. කිෂාන්. මල්ලිගේ? දිල්ෂාන්ද. දිල්ෂාන්ද. මේ මට එකෙනෙක් කිව්වා ඔයගොල්ලෝ හරි අමාරුවෙන් ඉන්නේ කියලා. මම කියන එක තේරෙනවද? ඔව්. ඉතින් කියන්නකෝ මොකද්ද වෙලා තියෙන්නේ කියලා ප්‍රශ්නය. අපිට තාත්තත් නෑ, අම්මා තමයි අපිව බලාගන්නේ. තාත්තත් නෑ කියන්නේ තාත්තට මොකද වෙලා තියෙන්නේ? මේක දාන්න. එයා අපි චූටි කාලේ ඉන්නකොට බෝටුවේ ගිහිලා මැරුණා. බෝටුවේ මේ මන්මුණ අවුරුදුකුල අංගේ. එතන මොකද? අවුරුද්ද කියන්නේ? அங்க மண்மண்ண பாலத்துல மே 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 ඒ කියන්නේ ඒකෙන් ඊට පස්සේ ඊට පස්සේ අපේ අම්මා තමයි අපි දෙකම ළමයි බලන්න ගන්නේ. බලා ගන්නවා. ඉතින් ඔයා මොකද කරන්නේ එතකොට? මම ඉගෙන ගන්නවා. ඉගෙන ගන්නවා. මොකද්ද? මේම A level. O level. O level. ඒ කියන්නේ එක්සෑම් ඉවරද? නෑ. දැන් තමයි. දැන් තමයි. ඉතින් හොඳට ඉගෙන ගන්නවද? චුට්ටක් හා? චුට්ටක් හොඳට ඉගෙන ගන්නවා. දැන් අම්මා කරන ජොබ් වලට ඔයා උදව් කරනවද? ඔව්. කොහොමද උදව් කරන්නේ? இது வடப்பரு பறைக்கிறது தாத்தா கூட தெரியாது. Can you speak English? No. No. මල්ලිට පුළුවන්ද ඉංග්‍රීසි? අම්මට කියන්න දෙමළෙන් කියන්න කියලා. தமிழ் என்னன்னு சொன்னாம அவருக்கு வந்து இந்த சாருக்கு இது பெருசா தமிழ் கதைக்க மாட்டார். உங்களோட பிரச்சனையா சொல்லுங்க, அவருக்கு ஓரளவு நார்மலா விளங்கும். விளங்குற இதுல வந்து அவர் காய்ப்பார். சரியா, நான் வந்து மகன் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. பேரை சொல்லுங்க, வடிவா கதைங்க. ஒரு நல்ல ஒன்றுக்கு போனா நல்லா போல, வெயிலா இருக்கு. මල්ලි ලොකු මල්ලියා? දැන් ඔයගොල්ලෝ දෙන්නම කාලා දෙන්නේ? කෑවද? මොනවද කෑවේ? මම බත් කෑවා. බත් කෑවා. එතකොට ඒකට මේ දෙමළි කියන්නේ මොකද්ද? බත් කෑවා කියන්නේ? සෝර් සබ්. ரைஸ். කවුද දුන්නේ රයිස්? අපේ අම්මම. එතකොට අම්මා grandma. ඔයා මොනවද කෑවේ? අම්මා අම්මම කෑවනේ. ඇයි? දෙමළි කියන්නේ? finish rice finish. එලා ඉරෝ සාපඩ්. නෑ අම්මා ගෑව නැත් උදේ. ඇයි? බට සාපඩ් ඉල්ල. ඒ කියන්නේ? නෑ. සල්ලි නෑ. සල්ලි නැති නිසා අපි කෑවා. කුක්කරේ නෑ. නෑ. මල්ලි මොනවද කෑවේ? මල්ලිත් මුකුත් කෑවේ නෑ. මම දෙමළි කියන්නේ? நான் மட்டும் தான் சாப்பிடுறேன். தம்பி அம்மா சாப்பிடல. இந்த சமைப்போம், இனி மதியம் சமைச்சு சாப்பிடுவோம். ඔයා කියන්න. ஓகே, ඔයාගේ ප්‍රශ්න කියන්න. எனக்கு வந்து நான் வந்து இங்கே மட்டக்களப்பு ஆரியம்பதியில் என் பேர் வந்து வடிவேல் புஷ்பலா தான். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. எங்களோட மிஸ்டர் வந்து 2012ஆம் ஆண்டே அந்த
மண்முன ஆறில் தோணியில் போகக்குள்ள தண்ணியில் தாண்டு செத்துட்டார். நான் 2 பிள்ளைகளோடையும் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வந்து முதல் ஒரு உடுப்பு கடைகளில் இப்படி சின்ன சின்ன வேலைகள் எங்கேயாவது வேலை செய்து உடுப்பு கடை ஒன்றில் வேலை செய்தேன். நான் பிறகு கொஞ்சம் காலம் இடியப்பம் அவிச்சு பிள்ளைகளை இதஞ்சு வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ ஒரு சின்ன சிற்றுண்டி கடை ஒன்று போட்டு ஈவினிங் பின்னிற டைமுகளில் வடை இடியப்பம் அப்படியானதுகள் செய்து வளர்க்கணும். இந்த கோழி வளர்க்குறேன் நான். அது என்னட்டு அவ்வளோ பொருளாதாரம் இல்லாதால இப்போ கோழி கால் எல்லாம் இருக்குது, அதுக்குரிய வசதிகளும் இல்லை அப்படி வளர்த்து செய்கிறதுக்கு. மற்றது வந்து எனக்கு இந்த கடை ஒன்று போட்டு அப்படி சின்ன 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 சில்லறை கடை ஒன்று போடுறதுக்கோ இல்லை கோழி வளர்ப்போ பயிர்கள் செய்கிறதுக்கோ எனக்கு சரியான விருப்பம், நல்ல முயற்சியும் இருக்குது. ஆனால் அதுக்குரிய வசதிகள் இல்லை. இப்போ பயிர் செய்கிறேன்னு சொன்னால் இப்போ கோழி கிஞ்சால மறைப்பை அடைச்சி தனியாக தான் செப்பரேட்டாக தான் செய்யணும் பயிர் செய்கிறேன்னு சொன்னால். அப்படி செய்கிற வசதிகள் இல்லை. இப்போ எங்களோட வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன தர கூட சரியாக எல்லாமே பூசுப்படாத வீடு. என்னென்னு சொன்னால் நான் செய்கிற அந்த வேலையில் நாங்கள் சாப்பிட்டு எங்களோட குடும்பம் மற்ற வேலைகள் செய்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்றது இப்போ வந்து முதல் கொஞ்ச நாளில் நான் கடை ஆரம்பித்த தொண்டில் கொஞ்சம் பிஸ்னஸ் கூட தான் போனது. இப்போ வந்து தெரியும் தானே, ஒரு ஆள் கடை ஆரம்பித்தா 2-3 பேர் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆரம்பிச்சதால் இந்த நாளில் நான் ஒரு 1/2 கிலோ 1/2 கேஜி டால் வடை செய்கிறேன் நான். அப்போ அதில் வர லாபம்னு சொன்னால் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா அப்படி தான் வரும். இப்போதைய பொருளாதாரத்துக்கு ஒரு 1/4 கிலோ போஞ்சி வாங்குறேன்டாலே 250 ரூபா வேணும். அப்படி இந்த விலைவாசி கூடுனது எங்களுக்கு சரியான கஷ்டம். எப்படி செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. எனக்கு வட்டி கடன் கொஞ்சம் நான் நேற்று சொன்னா வடிங்க. நாங்கள் நேற்று சேர்ச்சில் தான் எங்களோட பாஸ்டர் எங்களுக்கு நைட் சாப்பாடு தான் நாங்கள் விட்ட இதே. இப்போ அரிசி முடிஞ்சு தான் தம்பி வாங்கிட்டு வந்தவன் ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்கள்கிட்ட காசு வாங்கித்தான் இப்போ அரிசி லாம்பன் இந்த மண்ணெண்ணெய் ஆயில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தம்பி. இப்போ தான் எனக்கு வந்து கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலையும் போய் நான் சொல்ல மாட்டேன், எந்த கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால் கதைப்பாங்க கேட்பாங்க. அதே நேரம் நாம் போன பிறகு தேவையில்லாமல் ஒரு கதை சொல்லுவாங்க, இப்போ ஒரே கஷ்டம்ட்டு சொல்லி. அப்போ நாங்கள் அப்படி இருப்போம். பிள்ளைகள்கிட்டே கூட சொன்னேன் நான், மகன் இப்போ நாடு போகிற சங்கத்துக்கு நல்ல கறி வாங்கி சாப்பிட நம்மகிட்ட வசதி இல்லை, ஏதோ அம்மா ஒரு கறி சமைச்சு தந்தா அதோட சாப்பிடணும் பண்ணுங்க. அப்போ இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கான பிள்ளைகள், ஓமாம்மா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இந்த பொருளாதார இந்த விலைவாசி கூடுனது யாருக்கு பாதிச்சிச்சோ தெரியாமல் எங்களுக்கு சரியான பாதிப்பு. முதல்ல ஒரு 2 நேரம் 3 நேரம் ஆண்டவர கிருவையால் சாப்பிட்டுனாங்க. இப்போ அது கொஞ்சம் கஷ்டம். முதல் இப்போ நல்ல சாப்பிட்ற பிள்ளைகள் வளர்ந்தாக்கள் தானே மகன், அந்த அளவு சாப்பாடு கொடுக்குறது கூட கஷ்டமான நிலையில் நான் இருக்கேன். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. அதான் என் நிலவர முதலாவது. கடன்கள் கொஞ்சம் இருக்குது, முதல் வாங்கின கடன்கள். அது அது 5 lakhs. அது வந்து இப்படி தானே அந்த இப்போ சொல்லுமே ஒரு 20,000 30,000 ஒவ்வொரு மந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இப்போ 5 லட்சத்துக்கிட்ட இருக்குது. அதுக்கு வட்டி கட்டுற மாதிரி மந்த்லி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் மந்த்லி வந்து 35,000 எவ்ரி மந்த்லி ஐ பே. அப்போ எனக்கு அது கஷ்டம். அதுக்கு என்னடா பொறுக்க மாட்டாங்க. இப்போ சொல்கிறேன் ஒரு மாதம் 35,000 நான் கட்ட வேண்டி வந்திருக்கு. அப்போ அந்த 35,000 இந்த மாதம் கட்டாட்டி மகன் அடுத்த மாதம் அதையும் சேர்த்து முதலாக்கி விட்டுருங்கள். அப்படி சேர்த்து கடன்கள் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய ஆள். அநேகமாக நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த மே மாதம் ஓயல் எடுக்காரு 9 எடுப்பார். ரிப்போர்ட் எடுத்தாங்க. இங்கிலீஷ்ல மட்டும் சி வரும், அது குடிக்கலாம். ரிப்போர்ட் தம்பி உங்களோட ரிப்போர்ட் எடுத்துவாங்க. எடுத்துவாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க். வாவ் நைஸ். இந்த லொக் மை சன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேவனா தமிழ்ல அவருக்கு தான் அவருக்கு புலங்கமா இருக்கு மட்டமே கதாகறந்த தேர்ணும். முதலாவது மகன் வந்து தமிழ்ல ஏதோ இங்க பாக்குறாங்க அதுதான் தெரியும். சரி, முதலாவது மகன் வந்து ஒரு 7ஆம் ஆண்டுல இருந்தே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவாரு. லோகபுத்தா இந்த முதலாவது தான் வருவாரு. சின்னவர் 8 6 அப்படி வந்தாரு. இந்த முறை அவர் முதலாம் ஆள் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க மகன்.
இங்கிலீஷுக்கு நான் இப்போ தானே அவர் அனுப்புனேன், காசு இல்லாமல் கிளாஸுக்கு அனுப்பலை, டியூஷன் ஃபீஸ் இல்லாமல். இப்போ அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் தான் போகிறாரு. அதில் இப்போ 64 54 அப்படி எடுக்க காட்டுங்க அவங்கள்ட்ட எல்லாம் முதல்ல இருந்து எப்படி பாருங்கம்மா. அப்படி வெரி குட் இன்டெலிஜென்ட் காய். நைஸ் டு மீட் யூ. சிட் டவுன். யூ மஸ்ட் லேர்ன் இங்கிலீஷ். Very important nowadays. How can I rush this is your report Kisat? Grade 10B, yeah? Grade 10 to 11 B. 10 to 11. May school No. first rank. First rank போயிட்டேன் யா மேத்தியன் நீ. அம்மோ. எல்லாம் ஃபர்ஸ்டா? எல்லாம் ஃபர்ஸ்ட். கட்டிக்கார மகன் மேக அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். அது இங்காலையும் இருக்கு 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரேங்க். You got the highest marks for all subjects, no? These are highest marks. Yeah, I know. I also learned. Yeah, I know. 85. Religion 82. Tamil 82. Maths 77. Madhiya? No. Vinyanam. Arine Vinyanam? Oh. 76. History. Neda make Oh. 86. Make geography there. Civics. Civics 89, 90, 85. Pa. Very good boy, yeah? எடுப்பாருண்டு. But you English. got low marks for this English then, no? 56. You must learn. And your report? Yeah. அவர் கிளாஸுகளுக்கு பெருசாக போகிறல்ல ஒரு இடமும், அவர் படிச்சுத்தான். ஐயோக்கோ பிரச்சனை என்ன? போன வேற 6ஆம் ஆள், இந்த முறை 1ஆம் ஆள் வந்திருக்கு. Okay, Malli. Let us know what you want to learn more. உங்களுக்கு என்ன வேணும் படிக்க? எனக்கு அந்த இங்கிலீஷ்லாம் கூட பேசிக்லேருந்து ஒரு 5 கிளாஸுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ பேசிக்லேருந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கிலீஷ். அந்த டென்ஸுகள் தெரியும், ஆனால் எனக்கு கூட அந்த பேர்ட்ஸ் தெரியா. Birds தெரியா? ஸ்பெல்லிங் அது Birds mean can. No, the words and Words, you know, words. W. Sotkal. Oh yes. அது மட்டும் தான் பிரச்சனை. இப்போ இங்கிலீஷ் என்றாலே பயம். What is your aim? Become a doctor. Become a doctor, why? My mother dream is. Your mother dream, but not yours. No. Your mother wish to become a doctor. surgeon. Surgeon? Yes. Oh my God, I won't come. I will not come. If you are doing operation, I will not come. Then what do you want to become a doctor? அப்படின்னா நீங்கள் என்ன நான் டாக்டர்? No. How can we help you? ஸ்டடிக்கு மட்டும் ப்ளீஸ். Yeah, what do you have to do? අපි මොනවද කරන්න ඕනේ ඔයාට පුතා? ඉගෙන ගන්නට සල්ලි දෙන්න ඕනේ. ක්ලාස් යනවනේ. ඔව්. ඒකට සල්ලි ඕනේ. එවලෝ මාසම්? டே பீஸ் ஒரு கிளாஸ் 2 இப்போ மெட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் 100 ரூபா. one day payment. Yeah, මට තේරෙනවා. දෙමලින් කියන්න කියන ප්‍රශ්න නේ. நீங்க தமிழ்ல கதைங்க. ஒரு நாளைக்கு வந்து இப்போ இங்கிலீஷுக்கு ஒரு இடத்த அனுப்பியிருக்கேன். அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாண்டதால நான் ஒரு பிள்ளைகிட்ட அனுப்பியிருக்கேன். அவர் ஒரு மணித்தியாலம் படிப்பிப்பாவும் ஒரு நாளைக்கு 180 ரூபா அந்த ஒரு கிளாஸுக்கு மட்டும். பிறகு மற்ற தமிழ் மேத்ஸ் அதுகளுக்கெல்லாம் போகிறாரு. அங்கேயும் டே பீஸ் தான் எல்லா இடமும். அப்படி ஒவ்வொரு நாளும் கொடுக்குறேன். அதான் எனக்கு கொஞ்சம் கூட என்னென்னா இப்போ பொடியன் ஓயல் எடுக்க போகிறாரு. இன்னொரு 5 மாதம் தான் ஓயலுக்கு இருக்குது. அப்போ அதுக்குள்ளே பிள்ளைய அனுப்பாட்டி பாவம் தானே. எல்லா பாடத்துலேயும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இங்கிலீஷில் எடுக்காட்டி கஷ்டம் தானே. அப்போ எனக்கு என்ன, எனக்கு ஆசையே இந்த பிள்ளை 9 எடுக்கணும், நம்ம ஸ்கூலுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்போ எடுக்கணும் 9 எடுக்கும் என்று சொல்லி அந்த ஆசை எனக்கு. இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மி. ஒரு 20 ஒரு 20 10 அப்படி மாமா. ஆமாம், இன்னைக்கு தம்பி சிங்களம் தெரியும். தம்பி ಹಾಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ
அவர் வந்து வாழைச்சேனையில் இருக்கிறவர் இப்போ வந்திருக்காரு வீட்டை வந்து பார்த்துட்டு போவாருங்களை அவர் வெட்டிங் பண்ணி அங்கே இருக்கார் ஓமோ அது எங்கட அம்மா அவங்க பக்கத்தில் இருக்காங்க அவங்களும் தண்ணி ஃபுல்லாக அவங்கள தண்ணிக்குள்ளே வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறி அவங்களும் இதுதான் அப்படிங்க அங்கே தண்ணியை தானே அவள் இருக்கிற அப்படிங்க அங்கே இப்படி இதான் பிரச்சனையா எல்லாமே எனக்கு என்ன பொருளாதாரம் சரியான கஷ்டம் இப்போ கஷ்டம் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு நாளைக்கு 2000 உழைக்கிறார்களுக்கே கஷ்டம் இந்த நாட்டில் வாழ்கிறது எங்களுக்கு ஒரு 300 ரூபா உழைச்சி எனக்கு இவ்வளோ கடன் விரிக்கிறதா முதலாவது பிரச்சனை மகன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நாங்கள் ப்ரேயர் போவோம் ஒவ்வொரு வருஷமும் December 31 வந்து ப்ரேயருக்கு போவோம் அப்போ நான் எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்குறது எனக்கு இந்த கடன் வாங்கக்கூடாது எங்களோட பைபிளில் இருக்குது வட்டிக்கு வாங்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்ன செய்கிறோம் இப்போ பிள்ளை வந்து சாப்பிட அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் இந்த பக்கத்தில் இருக்கிறது கேட்டான் தம்பி நான் இதுக்கு உண்மைக்கு சொல்கிறேன் நான் பட்ட வேதனையை ஒரு 1000 ரூபா காசு தாங்க நான் முதல் கடையில் வேலை செய்யக்குள்ள கேட்பேன் எனக்கு சனிக்கிழமை சம்பளம் பெருகும் 5000 பெறும் சனிக்கிழமை அப்போ சொல்லுவேன் இப்போ வியாழக்கிழமை அப்படி போய் கேட்பேன் எனக்கு ஒரு 1000 ரூபா காசு தாங்க நான் சம்பளம் எடுத்து தரேன்டா இல்லைன்னு சொல்லுங்கள் எங்கிட்ட இல்லை அப்படி அதே நேரமாக வட்டிக்குன்னு சொன்ன மகன் உடனே தருங்கள் 10,000 கேட்டாலாம் வட்டிக்கு எங்கிட்ட இல்லை இன்னொரு ஆக்கள்கிட்ட இருக்குது அப்படியே நான் வாங்கி தரேன் 20 வட்டி 10 வட்டி எடுங்களேன் அப்போ நான் யோசிப்பேன் ஒரு தாயாக பிள்ளைக்கு சோறு கொடுக்க இல்லாத நமக்கு வட்டியை பார்க்குறது இப்படி வாங்கி தானாங்க எனக்கு வட்டி கடன் வந்த வேறு நான் காதில் போட்டுக்கிறோட ஒரு வெள்ளித்தோடு அப்படி ஒரு நகை நட்டை ஒரு உடுப்பு எங்களோட வீடை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் என்ன சொல்லுவாங்க சிலவங்க ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குவாங்க நாங்கள் அப்படி ஒரு நாளுமே வாங்கின கிடையாது இந்த பொடி எனக்கு ஒரு பாஸ் புத்தகம் வாங்கணுமெண்டு இப்போ சொன்னார் அம்மா எல்லாரும் பாஸ் பேப்பரெல்லாம் செய்கிறாங்க அம்மா எனக்கு புத்தகம் இல்லை வாங்கித்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் படிக்கிற பிள்ளைக்கு நான் அப்போ அப்படி ஒரு உதவிக்கு போய் ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டாலும் ஒரு புத்தகம் வாங்கன்னு கேட்டால் கூட தராதுகள் அப்படி நிறைய நான் இப்போ இந்த எங்கட அவர் செத்து 12-13 வருஷம் ஆகுது இந்த நாட்களில் ஐயா சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த மனுஷர்கள்ட்ட இருக்கமே இல்லை மகன் அன்புன்றது ஒரு வருஷம் இல்லாமல் போயிட்டு ஒரு கஷ்டப்படுறவங்ககிட்ட இப்போ சொல்கிறேனே இன்றைக்கு வட்டி காசு கொடுக்கணும் காலையில் 8 மணிக்கு வந்து நிற்குங்கள் ஐயா காலையில் 8 மணிக்கே வந்து நின்றுது அப்போ நான் என்ன செய்கிறேன் இருந்தால் சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கறி வாங்காமல் கூட வட்டி காசு கொடுத்துருக்கேன் கடையில் காசு எடுத்து கொண்டு வச்சு அப்படியெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு 12 மணிக்கு தாரனக்கான்னு சொன்னால் அப்படி காலையில் வந்து கேட்டோட எங்கேயாவது ஓடி வாங்கோடுமே கடன் 2 வட்டு கேட்டால் சொல்லுங்கள் இப்படியான நீங்கள் முதல்ல தாங்கன்னு கேட்குங்க அப்போ வட்டி 1000 கொடுக்காத நான் எப்படி 10,000 கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க இடத்துல இருக்கிறாக்கலாம் தூராக்கள் இல்லை பக்கத்தில் இருக்கிறது தெரியும் எங்கட விட்ட சமைக்காட்டியும் அதை பற்றி கதையை பார்க்காது நீங்கள் சமைக்காட்டி பரவாயில்ல ஒரு ஆள் என்னட்ட கேட்டவ முகத்தில் நீங்கள் நல்லா சமைக்கியல் சாப்பிட்றியல் சிரிக்கியல் எங்கட கடன் தரைய உங்களுக்கு வைக்கலையான்னு இப்போ நான் ஒன்றும் கதைக்கு இந்த கடன் கொடுக்குற ஒரு பொம்பளை சிரிக்கியல் நல்லா சாப்பிட்றோம் எதுக்கு நாங்கள் நல்ல கறி வேண்டும் மகன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த கோழிகள் முட்டைகள் விட்டு அதை மற்றும்படி பெருசாக நான் வாங்கி கொடுக்குற வசதி இல்லை இருக்கிறதுக்குள்ளே என்னால் 7 மனதண்ட பிள்ளைகளுக்கு செய்கிறேன் அது ஆண்டவர கிருபவங்க இப்படி இருக்காங்க இப்போ பார்த்தா சொல்ல மாட்டாங்க சாப்பாடு இல்லாதாக்கலன்னு உண்மையில இறைவன் அன்பு பிள்ளைகளுக்கு என்னால் 7 மனதண்ட பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன் ஆனால் அப்படி ஒரு இரக்கமே இல்லாத சனங்கள் என்ன செய்கிறேன் நாம தானே வாங்கினேன் அவங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட வீட்டை வந்து கேட்டு கொடுத்தேன் நீங்கள் அனே வாங்கினேன் இந்த சூழ்நிலைகள் எனக்கு இந்த கடன் தான் பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு ஐயா என்னால் கொடுக்க எனக்கு 5 லட்சத்துக்கிட்ட இருக்கு ஐயா அது பெரிய தொல்லையாக இருக்குது என்ன ஆறுகிட்ட கொடுத்து மீள்றன்னு தெரியாமல் இருக்குது அப்படி பிரச்சனைகள் இப்போ இந்த எங்கிட்ட இருக்கிற சொத்தண்டா இந்த வளவு மட்டும் இப்போ இதை விற்று போட்டு என்ன மகன் செய்கிறேன் எங்கே இருக்கிறேன் நான் பிள்ளைகள் சமைக்க போகிறேன் இப்போ நான் சமைப்பேன் இல்லை இல்லை நீ சோறு சமைக்க போகிறேன் ஐயா மத்தியானம் அம்மா நீ சமைப்பாங்க இதெல்லாம் யாயினி How did you learn Sinhala? අපි චූටි කාලේ ඉඳලා දෙන්නම ටීවී බලනවා කාටුන් சின்ன வயசுல இருந்தனா சிங்கள கார்ட்டூன் பார்க்கறேன் ஹீரோ டிவில கார்ட்டூனே பார்க்கறடி அது அப்படி பழையுது ஏகனே கார்ட்டூன் ஜன சிங்கள லாங்குவேஜ் ஓ ஹீரோ டிவில பார்த்து பேசுவாங்க ஹீரோ டிவி அதுல நாடகங்கள் அதுகள் பார்த்து நல்லா கதைப்பாங்க he is very intelligent guy and he is learning well and speaking well and he has much talent, no? Can you understand what I am saying? Yeah, of course. Now you have to go to the shop and you have to bring 3 noodles packet. We will eat. Let's eat, okay? Let's go. Go and
bring okay போயிட்டு கண்டு வாங்க சரியா இல்லை இப்போ சமைக்க போகிறோம்மா ஓகே வாட கீயதோ நோட்டீஸ் பேக்கெட் ஒன் ஒன்று காணுமா உங்களுக்கு உங்களுக்கு 3 வாங்குங்க இல்லை கூட 5 வாங்குங்க காலையில் சாப்பிட்டாச்சு மொத்தம் 5 வாங்குங்க கொத்துமியா ஆனால் நல்ல பிள்ளைகளை உண்மையில் இந்த என்னண்டாக்கா இப்போ என்ன பிரச்சனைனா நான் பார்த்ததில் விளாங்குது உங்களோட பெரிய 2 தங்கம் நல்ல பிள்ளைகளை நான் எனக்கு அவன் குண்டனை கண்ட அப்புறம் நான் யோசித்தேன் சும்மா வந்து உங்களோட அந்த மாதிரி சிங்களத்தில் ஹயப்பம் பண்ண மற்றபடி சிங்களத்தில் அங்கே அயக்கணும் இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு விளங்கினது ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ வந்து கொஞ்சம் உங்களை சந்தோஷப்படுத்தணும் சிரிக்க வைக்கணும் அப்படின்றக்காண்டி என்ன செய்யலாம் யோசிச்சேன் ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் வந்து அதுவே வந்து கொஞ்சம் ஜோக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது எனிவே நான் வந்து காட்டேன் பாருங்கள் அக்காட வீடு வந்து ஏனக்கா இவ்வளவு மோசமாக இருக்குது வந்து வார்த்தாலே அதில் என்ன பிரச்சனை இல்லை இது தண்ணி வந்து அப்படியே எல்லாம் பள்ளங்கள் தானே நாங்கள் இந்த மாதிரி இதுகளை குப்பைகளை போட்டு அண்ட் வந்து உண்மையிலேயே நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நான் அடித்து சொல்லுவேன் உங்களோட கஷ்டம் வந்து நிறைய நாளைக்கு நிலைக்காது தங்கமான 2 பிள்ளைகளை வந்து நீங்கள் கட்டி வச்சுக்கிறீங்க உண்மையிலே வந்து ஆக்கள்கிட்ட தோட்டத்தை பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறது 16-17 வயசுண்டா அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து அதிகரிக்கிற ஒரு வயசு ஆனால் அந்த வயசுலேயும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றக்காண்டி கடைக்கு போயிட்டு அம்மாவுக்கு வடை சுடுற சாமான்ல இருந்து எல்லாம் தூசல் ஆயிடுச்சு ஏன்னா கை உடைஞ்சித்துமா இந்த கை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பலமான வேலை செய்யலாது அந்த வடைப்பருப்பு அரைச்சி தார இந்த ஊர்லேயே தெரியும் சொல்லுவாங்க என்னோடய வந்து கடைக்குள்ளே இருக்குங்க இப்போ உண்மையிலே வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ண சூஸ் பண்ணுறாங்க வந்து உங்களை மாதிரி இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கிறீங்க ஒன்று வந்து நீங்கள் உங்களோட காலில் நிற்கணும்னு விரும்புகிறீங்க மற்ற வந்து உங்களோட பிள்ளைகளை நல்ல மாதிரி படித்து ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய உண்டு இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்தாலும் நான் அதேமாதிரி தான் கதைப்பேன் நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் சரியா நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோங்க கொஞ்சம் ஆகோட பகடியை கதைப்பேன் சரியா சரி அப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட லோன் வந்து கட்டி முடிக்கணுமெண்டா எவ்வளவு லோன் இல்லைம்மா ஆட்கள்கிட்ட வாங்கினேன் சொன்னால் எவ்வளவு வேணுமாக்கா உங்களுக்கு அதுதான் இப்போ ஒரு ஆள்கிட்ட 50 1 லட்சம் 20,000 10,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு 5 லட்சம் அப்படி இருக்கு 5 லட்சம் அதுதான் எனக்கு பெரிய ஒரு விஷயம் செய்யணுமாக்கா இனி வந்து ஒரு வேளை நாங்கள் உங்களோட இந்த கடனை நாங்கள் ஃபினிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா இந்த இப்போ நாங்கள் எப்படி செய்வோம்னா இன்றைக்கு உங்களோட நிலைமை வந்து பார்த்து வீடியோ எடுத்து போடுவோம் தானே கண்டிப்பாக பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் உங்களுக்காண்டி கதைப்பேன் ஒரு வேளை நாங்கள் உங்களோட கடனை வந்து முடிச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் இனி வந்து கடன் வாங்க வட்டி கண்ட வாழ்க்கையிலே வாங்க மாட்டோமா ஏன்னா நான் நிறைய கஷ்டப்படுத்தினேன் வட்டிக்கு வாங்க பேச்சு நிறைய வாங்கியிருக்கேன் கொடுக்குறேன் எங்களோட பைபிளில் இருக்குது ஆனால் நான் சொன்னேன் தானே ஐயா இப்போ சொல்கிறேன் இப்போ பிள்ளை வந்து பசிக்குதுன்னு சொன்னால் நான் தாயா என்ன செய்வேன் பார்த்துட்டு இருக்கல அப்படி அதுதான் ஆனால் இப்போ இந்த நிறைய கதைகள் கேட்டுப்படும் மகன் இந்த சாப்பிடு இந்த சில நேரம் எத்தனையோ நாள் சமைச்சு இந்த காசு கொடுக்காதால இவங்க ஏசினோடனே நான் வேலை செய்கிற மாதிரி இருப்பேன் 2 பேரும் என் முகத்தையே பார்ப்பாங்க என் மூத்தவர் வந்து என்னை பார்த்தே கண்டுபிடிக்க என்ன இல்லாத அம்மான்னு சொல்ல மாட்டாங்க பேர் சொல்லுவாங்க என்ன இல்லாத ஒரு மாதிரியா இருக்கு யாரும் பேசினவங்கள இல்லைம்மா ஏனெண்டா எந்த பாதிப்பு இந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பேன் அப்போ அவர் இரவையில் இப்படி தோள்பட்டையில் அடித்து தான் சொல்லுவார் இல்லாதா பொய் சொல்லாத யாரும் பேசிருக்காங்க இல்லைம்மா என் பாப்பா என்ன செய்கிறேன் ஏனெண்டா எனக்கு இந்த கடன் வாங்கக்குள்ளே நான் பைபிள் கூட வாசிப்பேன் ஐயா நல்ல எனக்கு ஆண்டவரில் கூட நம்பிக்கை ஆண்டவர் தான் அந்த பிள்ளைகளை வளர்க்காரு நான் வளர்த்தா பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்குங்கள் ஆண்டவர் இது பைபிள் வாசிப்பேன் கூட கவலை வந்து தண்டா நான் பிள்ளைகளுக்கு தெரியாமல் கூட பைபிள் வாய்ச்சி ஜபிச்சு அழுகு தெரிப்பேன் சொல்லுவார் இருந்தது நான் எப்பயுமே அவங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு அப்போ சொன்னார் நீ இந்த கடன் வாங்காதன்றப்போ நான் உண்மையில் ஆண்டவர் சொல்கிறதே தான் நீ வாங்கக்கூடாது வட்டிக்கு வாங்காதண்டு என்னண்டா கதைக்க தெரியாதவர்கள்ட்ட எல்லாம் வாங்கித்தனே அப்போ சொல்லுவோமே நல்லா நீங்கள் சிரிக்கிங்க அது செய்யுங்க அங்கே கடையில் வந்து எவ்வளோ பேரே சிரிக்காங்க அப்படியே எங்களோட இந்த சனத்தின் அந்த ஒரு இரக்கம் இல்லாத என்னடா கடன் வாங்கினவங்க வந்து சிரிக்கக்கூடாதுண்டா எப்படியான ஒரு கல்வி யுகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நான் வந்து அந்த வந்த அது எங்களோட வீட்டை வந்து அது ஒருவங்க இப்படி மூலமாக தானே ஒரு உதவி செய்கிறாக்கள் ஒரு பிள்ளைகள் வீட்டை வந்து இருந்த டைமில் அந்த ஆக்களுக்குள்ளே வச்சு அந்த பிள்ளை சொல்லிச்சு என்னட்ட எனக்கு டக்குன்னு நான் இதே இல்லை அவள் குனிஞ்சிட்டே இருந்தேன் அவள் சொல்ல சிரிக்கிங்க நல்லா சாப்பிட்றீங்க நாங்கள் உங்களுக்கு தந்து விடும் கூட வீடு வழியாக நடந்து திரிகிறோமாண்டு அப்போ அந்த பிள்ளை கட்டிச்சு ஏனக்கா அப்படி அந்த பிள்ளை கடிச்சு அவட்ட ஏனக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க
பதில் சாப்பிட இதுக்கு அண்டு நாங்கள் சாப்பிட்ட மகன் இந்த கங்குன் கீரை இந்த முன்னுக்கு நிற்கிற கீரையும் மரவள்ளி கிழங்கு சொதியும் தான் சமைச்சேன். ஒரு அவள் சொல்கிற அளவு இறைச்சி கறி எல்லாம் பிடி சாப்பிட்டு தான் பரவாயில்ல. அப்போ அவள் சொன்னா அது அந்த பிள்ளை வந்து பார்த்துட்டு இருந்த சமைக்கக்குள்ள. அப்போ என்னட்டு அந்த பிள்ளை கேட்டது, இந்த பொடியை சாப்பிடுவானே எங்கட வீட்டை இருக்கிற பிள்ளைகள் நல்ல மீன் கறி சமைச்சால் என்னம்மா அது கறி நல்ல மில்லைன்னு சொன்னதுகள். இந்த கறிகளும் கூட பிள்ளைகள் சாப்பிடுங்களேன். நான் சொன்னேன் இல்லை மகள் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் என்று சொல்லி சொன்னோடனே அப்போ அவள் ஏசையும் என் மூத்தவர் யார் என்ன எனக்கு கதைச்சாலும் என் பிள்ளை நல்ல புள்ள மகன் உள்ளுக்குள்ளே போயிருந்து கத்துவார். அவங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டார். டக்குண்டவருக்கு என்ன அவர் பாசம் கூட என்னன்னு சொன்னேன். அவர் என்னட்ட முகத்திலே சொன்னேன், அவங்களோட அப்பா சாகுல மூத்தவருக்கு 5 வயசு மற்றவர் 1 வயசு பிள்ளை. வேறு யாரும் மட்டும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. எனக்கு எந்த பிள்ளைகளை வளர்க்கணும், முதலாவது மகன் நான் ஒழுக்க மாறிக்கணும் என்று நினைச்சேன் நான். அப்போ என் மகன் சொன்னவர் என்ன உங்களுக்கு என்ன என் பிள்ளைகள் மூத்தவன் என் முகத்திலே சொன்னவன் என்ன உங்களுக்கு எனக்கு உங்களை கூட பிடிக்குமம்மா ஏசப்பாக்கு அடுத்தது நீங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுக்காக நீங்கள் இருந்தபடி இவர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம் உங்களோட அம்மா மரியாதையான ஒரு சில ஆக்கள் அந்த 2வது செகண்ட் வேறு கண்ணனை பிள்ளைகள் இருக்கக்குள்ள அவங்களோட சித்தம்மா பாரு அடிக்கக்குள்ள சோகமாக வந்திருக்குங்களா அப்போ வந்துட்டு சொல்லுங்களா நீ மட்டும் எப்போவுமே சந்தோஷமா இருக்கா நீ நல்லண்டா உங்களோட அம்மா இவர கிளாஸ்மேட் எங்கட வீட்டை வந்தால் சொல்லுவாங்க உனக்கு நல்ல அம்மா கிடைச்சிருக்கிறாண்டு நான் அவங்ககிட்ட எனக்கு நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருக்குமான்னு. ஏன்னா இந்த பெரிய சட்டி நீங்கள் ஈவினிங்கில் பின்னாடி டைமில் போக்குள்ள பார்த்தா இந்த பெரிய அலுமினிய சட்டியில் எல்லாம் சட்டியில் வச்சுட்டு கொண்டு போவோம். என் பிள்ளைகள் வெக்கம் இல்லாமல் தூக்கிட்டு வருங்கள் 2 பேரும் பார்க்குறாக்கள் சொல்லுவாங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் சார் மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே இருந்துடும் ஆண்டவர் வளர்க்கணும். என்னென்னா நான் செத்துருவேன் இப்போ சாக மாட்டேன், செத்தாலும் 2 பிள்ளைகள் மகன் இந்த கடன் வாங்காமல் அவங்க ஏச்சு வாங்காமல் வாழணுமென்ற ஆசைப்பட்டது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம நீ டாக்டர் அவருக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுமெண்ட் அப்படி ஒரு ஆசை. ஒரு ஆள் பார்ப்பார் மகன் எலான் மஸ் இது பார்ப்பாரு ரஷ்ய விஞ்ஞானி அவர் புட்டின் அவர் அந்த இதுகள் எல்லாம் அப்படி ஒரு ஏம் அவருக்கு அவர் சொல்லார் அப்படி இருக்கும் 2 மூத்தவர் எலான் மஸ்க் அப்படி ஆகணுமாம்மா ஆகுனா நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இல்லை அப்புறம் மர செய்து கொடுக்கணும். இப்போ சமைக்கத்தானே நாளைக்கும் வேணும் தானே ஐயா. இப்போ நாங்களும் சாப்பிடுறேன் செஞ்சுட்டு வரேன் இருங்க. தமிழ் கேஜா பரவாயில்லையா? தமிழ் கேஜா பரவாயில்லையா? No, you can't speak Tamil. You are student, no? Then you have to talk in English or Sinhala only. So you want to become like Elon Musk or Anithikana Kaudu? Mark Zuckerberg. அவர் என்ன செய்யுது? மார்க் ஜக்கர்பர்க் வாட்ஸ்அப் ஓனர், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக். ஏன் உங்களுக்கு அப்படி ஆசை வந்து? எப்படி சொல்கிறது, எலன் மஸ்க் மாதிரி வர வேணும். அவர் ஸ்டோரி பார்த்து நான் அவர் சின்ன வயசுலேருந்து அவர் கம்பெனி வளர்த்ததுலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை நான் நிறைய கம்பெனி ஆட்டோமொபைல்ஸ் என்ற ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கணும் வந்து அப்படி ஒரு ஆசை. டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்தேன் நான், அதில் கார் நிறைய வர அதே மாதிரி செய்யணும் ஆசை. No. Why? You take it. Tell me. மேய்க்க மாட்டோன்னு ப்ரோ ஒரு அயன்மேன் என்ற ஒரு படம் பார்த்தேன்னா அதில் வர ஆள் என்ன ரிச்சான பர்சன்ட் அப்படி நானும் ஒரு கம்பெனி வளர்க்கணும் பண்ணி எனக்கு ஆசை. கம்பெனி வளர்க்க வேணும், குரோ பண்ணணும், உருவாக்க வேணும். தமிழ் பேனே ஆசை. நான் சொல்லுறேன் சரி, நீங்கள் பெரிய ஆளாக வரும் சரியா வரணும். நீங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதானே அண்டு நீங்கள் ஒழுங்காக படிக்கிறது தானே நீங்கள் கண்டிப்பாக வருமா. எலன் மஸ்க் மாதிரி இல்லாட்டிலும் ஸ்ரீலங்காலே ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும் சரியா. நான் சொல்லுற தமிழ் சரியா? சரியா தான் கதைக்கிங்க. சரியா தான் கதைக்கிங்க. Why you became so fat? சின்னதுலேருந்து அப்படி தான், சைல்டுஹுட்லேருந்து. போனாக்குள்ளேயே நான் 3 வருஷம் 4 கிலோ. அப்படி. Then you have to walk every day. கிளாஸுக்கெல்லாம் நடந்து 50 ரூபா. Why? சைக்கிள் இல்லை, இப்போ தான் கிட்டடியில் வாங்கினோம் அம்மா. Who bought it for you? This one?
மை மதர். How? இது அம்மாக்கு You get money? அம்மாட கூட்டாளி ஒரு ஆட்ட வாங்கினவங்க இன்னும் காசு கொடுக்கல. செகண்ட் நைட் அந்த அம்மாக்கு எடுத்தவங்க காசு கொடுக்கல. 7,000 ரூபாய் என்னவோ. 7,000. But nice one, na? என்ன நைஸ் சொல்றது தெரியுமா? உங்களே தாங்கிட்டு போறதானே. அவ்வளவு பாரம் தாங்குது. 7,000 ரூபாய் சைக்கிள் உங்களை தாங்கிட்டு போறதானே. அப்போ நல்லம் தானே. 7,000 தானா மிச்சம் கொடுக்க வேணுமா? இல்லை 7,000 எல்லாம். அப்புறம் நான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு எடுத்தது அதில் கடையில் கொடுத்து கொஞ்சம் அது பேராக தான் இருந்தது. கரெல்லாம் கட்டி அப்புறம் நாங்கள் சரியாக்கிட்டு இருக்கோம். And Malli, one more thing. Give some tips to nowadays generation guys who are not interested in much learning from your experience. உணர்ந்து படிக்கணும் அம்மாட கஷ்டத்தை. அதுதான் முக்கியம். கோமத உணர்றதே எப்படின்னா எனக்கு படிக்கணும் என்ன அந்த கொலசிப் வரைக்கும் அம்மா இருக்கக்குள்ள நல்லா தான் படிச்சேன். நான் 3ஆம் ஆண்டில் அம்மா கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போனவங்க. அப்போ எப்படி ஒரு 2 வருடம் 2 வருஷமா அப்போ போகக்குள்ள நான் இங்கே இருந்து என்ன அம்மம்மா உள்ள பிள்ளை இல்லை நான் வெளியிலிருந்து படிக்காமல் இருந்து படம் பார்த்து அப்படி கெட்டு போனேன்டா படிக்கிறதில்ல நாடகத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். நீங்களா? ஓ அப்போ கொலசிப் ரிசல்ட்ஸ் வந்தது எல்லாருக்கும். அதில் எனக்கு கடன் குறைய மார்க்ஸ் 127 தான் வந்து. 127 கடும் குறைவா? மல்லி வாட்டக்கு தான் மல்லி என்ன கபடியாக்கா? அப்போ அப்படி வர அதில் தான் டீச்சர் மாறலாம் சொன்னவங்க. பின்ன வெறும் பாயா மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும் பண்ணவங்க. அப்போ அதில் வந்த உணர்வு. அப்புறம் 6ஆம் ஆண்டுலேயும் ஒரு கூட்டாளி படியம் தான் சொன்னவன். என்னது எங்களோட வகுப்பில் கொலசி பாஸ் பண்ணாலும் ஒரே ஒரு படியம் தான். சரியா? இன்னொரு படியம் தான் 1ஆம் ஆள வந்து. அப்போ அவர் நடந்து வரக்குள்ளே சொன்னவர், நான் கொலசி பாஸ் பண்ணாலே 1ஆவதாக வரல, இனி நான் மட்டும்தான் 1ஆவது வருவேன் அந்த பேர்ட்ஸ். அப்புறம் நான் ஜெபிச்சேன். நான் விலங்கலை அது எப்படி யார் என்ன சொன்னது? இது கொலசி பாஸ் பண்ணாலே 1ஆவதாக வரல, நான் வந்துட்டேன், இனி நான் தான் 1ஆம் ஆளான்னு சொன்னேன். இல்லை ஏற்கனவே 1ஆம் ஆள் 6ஆம் ஆண்டில் வந்து ஒரு ஆள் சொன்னேன். ஓ அதுக்கப்புறம் என்னடா ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை தந்தவர் நியூ இயர் ப்ரேயரில். என்னண்டா ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்ன்றவர். அது நான் எப்படி என்ன முதல் நல்லா நம்பி சர்ச்சில் போய் ஜெபிச்சேன். நான் அப்போ கை வச்சு அந்த வசனத்தை ஜெபிக்கக்குள்ள டெஸ்ட்டு கிட்ட சரியாக போகக்குள்ள எனக்கு ஒரு ஆள் என்னோட கூட இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கும் படிக்க. ஓ அப்படி எனக்கான சின்ன ஒரு பிரச்சனைக்கு டெஸ்ட்டுண்டாலே காய்ச்சல் வந்துடும் டைட் வளர்த்துருந்தா. அப்படியான இது பிரச்சனைலாம் வரக்குள்ள ஏசப்பா 7ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆளை தான் கொண்டு வர்றாரு. அப்படி ஆண்டவர் கிருபை தான் எல்லாமே. நீங்கள் குண்டாவது ஆண்டவர்கிட்ட கிருபை. ஓ ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறான் கிருபை. நான் வந்து நிறைய ஃபேமிலியாக்களை பார்க்க போகிறேன். சரியா? இன்றைக்கி வந்து உங்களை நீங்கள் ரொம்ப வித்தியாசம். வித்தியாசம் மீன்ஸ் you are very innocent, hide looking like wow. And you have to learn more English. Okay? I can also give you some tips now. You know you want to become like Elon Musk or someone else, no? நீங்கள் வந்து டெய்லி நைட் படுக்கக்குள்ள நீங்கள் என்னவா வர விரும்புகிறீங்களோ அதை தினமும் நினைக்க வேணும். சரியா? நீங்கள் என்ன நினைப்பீங்க படுக்க போகக்குள்ள? எலான் மஸ்க் நான் பெரிய பிஸ்னஸ்மேன் வரணும். நீங்கள் எலான் மஸ்க் வர தேவையில்லை, அவர் இருக்கார் அவர் தேவையில்லை பார்க்குறதுக்கு. நீங்கள் வேறொரு ஆளாக வர வேணும். சரியா? நீங்களாக வர வேணும். அப்போ நீங்கள் வந்து நைட் படுக்கக்குள்ளே நினைக்க வேணும், நான் இப்படி வரணும், அம்மாவை பார்க்க வேணும், பெரிய ஆளாக வேணும்னு நினைக்க வேணும். சரியா? பிறகு மார்னிங் எழும்பின உடனேயும் அதை தான் நினைக்க வேணும். அப்போ கொஞ்ச நாள் போகக்குள்ள நீங்கள் அதே மாதிரியே வாரு. சரியா? நான் சொல்கிற விளங்குதானே? அண்ட் வந்து யூ ஹேவ் டு ப்ரே மோ. எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க ஒரு நாளைக்கு? நாங்கள் குடும்பமாக 1 மணி தேலம் ஜெபிப்போம். ஓகே. அப்புறம் நான் காலையில் எழும்பி பைபிள் வாசிப்பேன் தனியாக 1/2 மணி தேலம். நான் தம்பி இன்றைக்கு காலையில் இரவிலாம் வாசிக்கிறேன். படிக்க முதல் எப்பப்பெல்லாம் படிக்க எடுக்கணும் அப்போ முதலாவது பைபிள் வாசிப்பேன். தம்பி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறானா? குட் பாய்.
ஒரு பிளெண்டர் ஒன்று இருந்தா நல்லா வேணா அவ்வளோத்துக்கு கஷ்டமா இது உளும் வெயிட் உளும் எங்களோட பிளெண்டர் அவ்வளோ ஹெவியானது அரைக்காதா இதான் மேசின் வடப்பருப்பு அரைக்கிறேன். நான் கொஞ்சம் அரைக்கவா சில நேரம் இதாக இருக்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே லெட்ஸ் see. தவளையும் தன் வாயால் கெடும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை. போடு இல்லை போட்டு தரிக்குது நீங்கள் அரைக்கணும். உண்டப்பா புஷ் பண்ணி தான் போடு. அங்கள் தம்பி செய்வார் அங்கள். நானே பலமுக ஆனால் அவங்க டவுசர் ஆகணும். என்ன அடிக்கிற தண்ணி பறக்கும் அதில் பட் டவுசர் உண்மையாங்கள் ஒத்தைக்கு ஒத்த அங்குலன்றான்டா நீ உனக்கு அங்குல் தானா? நீங்கள் இருக்கீங்க இப்போ தம்பியும் நல்லம்மா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற. ஆனால் இது இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் வந்துட்டீங்க. நான் வந்தாலும் அவன் செய்கிறான். அவர் தூசடிப்பார். அவர் அந்த அடுப்படிக்கிறங்கிற தம்பி தான். தம்பி கொஞ்சம் கூட படிக்க வேணுமா? சரியா? அப்போ அந்த இதுதான் இந்த டவுசர் வரும். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிக்சியோட இது ஓகே போல கிடையாது. நல்லா இருந்துச்சு. கரண்ட் பில் வரும். மற்றது அது இந்த போல பருப்பு போட்டு அடிக்கவே மேலாது. ஏடா போட்டு இதில் நல்ல சின்ன இது வந்து கையால் இழுத்து போட்டுடலாம். இந்த ரெண்டு நிற்காங்க ரெண்டு படியல். ஏடா தம்பி 2 மிஷின் இருக்குது. அதில் ஒன்று இன்னொரு உடஞ்சி இது 6 கோழி இல்லை அவங்களுடைய போங்கண்ணா. வாத்தெல்லாம் வளர்க்குறீங்க. வாத்து என்னதுக்குடா? என்ன சரி நீங்கள் வாத்து வளர்த்து முட்டை விடும். வாத்து முட்டை முட்டை விலை கூட விற்கிறீங்களா? முதல் இது இப்போ இது சின்ன வாத்து தானே. இந்த முட்டை விடல. என்ன விலை ஒரு முட்டை? வாத்து முட்டை 80 ரூபா. வினப்பம் 80 ரூபா. எனக்கு வேணும். நான் நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாமா? சீரியஸா இல்லை, நான் சாப்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து அந்த இது கொலஸ்ட்ரால் பிரச்சனையால நான் சாப்பிடக்கூடாது. இல்லை நான் உங்களுக்காண்டி தான் தம்பி சாப்பிட்றேன். சாப்பிட்றேன். ஐயோ உங்களுக்காண்டி தான் நான் சும்மா சொன்னேன். எனக்கும் சேர்த்து செய்யுங்க ஒன்று. உங்களுக்காண்டி தான் சொன்னேன். இப்போ இஞ்சி இது கொத்தி போடும்டா. ஏன்னா நீ கொடுப்பா அதுக்கு கொடுப்பியா? எப்படி கொடுப்பா நீ? அதுதானே காலமாக சாப்பிட்டு வந்தாண்டா முதலா சாப்பிட்றான். நீங்கள் சாப்பிடுங்க அக்கா. அது மைக்க மாற்றோம் எனக்கு கேளாப்பா. சரியா சரியா இல்லை அப்படி நடுவுக்காடா. ஓகே, அப்போ வந்து நாங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தோம். நான் வந்து எனக்குன்னு சொன்னது காரணமாக அப்படின்றத நீங்கள் செய்வீங்க, இல்லாட்டி தட்டி கழிச்சிடுவீங்கன்றதான். சந்தோஷமா சாப்பிட்ட சந்தோஷமா? ஓகே, என்ன சொல்கிறது, மிகுந்த ஒரு வறுமையில் இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட கவலைகள் எல்லாம் நீங்கும் காலம் வெகு விரைவில் தம்பியாக்கள் மூலமாக கிடைக்கும். இப்போவே வந்து அவங்க ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறாங்க உங்களுக்கு. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வந்து ஆசைகள் நிறைவேறும். சரியா? அண்ட் வந்து நான் அம்மாவுக்கு தம்பியாக்கள் போன அப்புறம் சொன்னான், சும்மா வந்து நான் சிங்களத்தில் அதில் இல்லை சும்மா ஃபனியாக கதைச்சடா தம்பியா. நானுமே வந்து தமிழ் தான். யா, அப்போ வந்து யோகா கதைச்சது. இப்போ உங்களுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு செய்கிறேன்டா. உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் செய்யணுமெண்டு?
எனக்கு வந்து உங்களோட அந்த கடன் பிரச்சனையை முடிச்சாலே போதும் அது பெரிய பிரச்சனை. அது கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அப்படியா? ஆமா. எவ்வளவு கொடுக்கணும்? டோட்டலா கொடுக்குறேன்டா? டோட்டலாடா 5 lakhs. 5 லட்சம் கொடுக்கணும். 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா ஓவராலுக்கா இல்ல நிறைய பேருக்கு வாங்கி நிறைய பேருக்கு சேர்த்து கொடுக்கணும். அப்ப நாங்க உங்களுக்கு அந்த கடனை கொடுத்து தந்தோம்னு சொன்னாலே உங்களுக்கு பெரிய உதவியா இருக்குமா? அதான் எனக்கு பெரிய. நாங்க இப்ப அதை செஞ்சு தந்தோம்னா உங்களால நாளாந்தம் ரன் பண்ண இயலுமா வாழ்க்கையை கொண்டு? நான் இப்போ என்ன சொன்னேன், இப்போ சொல்கிறேன், இப்போ நான் சொன்னேன் தானே கூட ஒவ்வொரு கோழி வளர்க்கணும், பயிர்கள் செய்யணுமன்றதுகள் எல்லாம் எப்படியோ நாங்கள் உழைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சாலும் அது அந்த அளவு செய்யலாம். இப்போ பிடிக்கிற மிச்சம் எல்லாம் அவங்ககிட்டயே கொடுக்குறதால எங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்கலாம். அதான் ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து அந்த கடன்காரருக்கு வந்து வட்டிகள் அந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு 10,000 20,000 நார்மலாக மாதம் எவ்வளோ கொடுப்பீங்க? அப்படி எவ்வளோ? 44,000 இன்னும் அப்படி எழுதி வச்சிருக்கு. இதுக்குமா கொடுக்குறீங்களா? கொப்பி எடுத்திருக்கு. இல்லை வேணாம், நீங்கள் தெரிஞ்ச வகையில் சொல்லுங்க. அப்போ உங்களால் ஏதோ ஒரு வகையில் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே? 40,000 இல்லை அப்படி அதானே இப்போ பிரச்சனைமா. இப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு 1 லட்சத்தில் கண்ண ஆரம்பித்தது. இப்போ 5 லட்சம் வந்திருக்கிற காரணமே இதுதான். இப்போ 1 லட்சத்தில் இருக்கக்குள்ள அப்போ 5,000 கொடுத்து வந்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ என்ன சொன்னால் அந்த 1 லட்சம் இருக்கக்குள்ள 5,000 கொடுக்குற வசதி இல்லாமல் என்ன ஒரு ஆள்கிட்ட 2,000 தான் சொன்ன, ஒரு 1,000 கேட்டால் தராதுகள் மகன் சொல்லுவாங்க. எங்கிட்ட இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு 10,000 அவங்க மொத்தமாக தருவாங்களோட அவங்க ஒரு 1,000 எடுத்து போட்டு, இல்லை 20 வட்டிண்டா 2,000 எடுத்து போட்டு, கிழமை வட்டி இருக்கு, கிழமைக்கு 10,000 ரூபாய்க்கு 1,000 அப்படின்டா அதை எடுத்து போட்டு 9,000 தருவாங்க. அப்போ அப்படி கூடி எங்களுக்கு வந்ததான். உண்மையிலேயே இப்போ நாங்களும் ஹெல்ப் பண்ணுறது தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் கூட என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ ஒரு வாழ்வாதாரம், ஒரு டொய்லெட், அதுகள் எல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும் இப்போ. ஆனால் இந்த கடனுக்கு வட்டியில் கொடுக்குறன்றெல்லாம் மாரி சரியான மெனக்கவலை தம்பி. அவ்வளோங்கதான். மற்றவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை நாங்கள் வட்டி ஒரு வட்டியை கொடுக்கக்குள்ள வந்து சரியாக வயிறறியும். ஆனாலுமே இப்போ தராத பட்சத்தில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இப்போ சொன்னோம்மா, அதான் இப்போ 2 லட்சமாக இருந்தது, இப்போ 5 லட்சம் இப்படி வந்ததுக்கு காரணமே வட்டி கட்ட முடியாட்டி இன்னொரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்தா இப்படி வந்த. அப்போ எங்கட உழைப்புல சொல்லணுமேடா குண்டா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி எங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபா கடன் வந்தேன்டா அந்த கொரோனா எங்களை கொஞ்சம் கோவிட்ல அடைக்கவங்க. அப்போ வெளியில் போய் எல்லாம் ஒரு ஆக்கள் கடனை போய் கேட்டு நின்றுட்டாங்க. அரிசிக்காரக்கெல்லாம் வந்து அப்படி நிற்கக்குள்ள அம்மா ஒரு ஆக்கள்கிட்ட வெளியில் வாங்கி எல்லா கடையும் செட்டில் பண்ண போய் அதில் ஆரம்பிச்சு தான் எல்லாத்தையும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஒரு சின்ன இப்போ இந்த சைக்கிள் இதுக்கு தனிமா, இது வந்து என்னோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆளாக. இப்போ இப்போத்தைய சூழ்நிலைக்கு 7,000 ரூபாய் தர மாட்டாங்க. அப்போ இப்போ தம்பிக்கு ஒரு 3 மாதம் இருக்கும் அந்த சைக்கிள். அப்போ இவர் ஒரு நாள் போக்குள்ள சொல்லிட்டு போனார், இப்போ ஒரு இடத்துல ஒரு தொங்கல் 2 சைட்டு அங்கே ஆத்தங்கிற தொங்கலுக்கு ஒரு கிளாஸுக்கு போயிட்டு அடுத்த கிளாஸ் இங்கே வார நேரம் இவர் நடந்தானே வார 7 மணிக்கு முடிஞ்சா இங்கே 8 மணி 7 மணி கிளாஸ் இங்கே 6 அங்கே முடிய 7 மணிக்கு இங்கே தொடங்குற கிளாஸ் இவர் 7:15 தம்ப வரான். இப்போ நடக்கிறதும் ஸ்லோ இவர் கொஞ்சம். அப்போ அப்படி வந்து சேர சார் 2-3 நேரங்க இப்போ சொன்னேன் சைக்கிள் இல்லைன்னா இப்போ சார் மாரவோ ஆரண்டாலும் ஒரு பொடியனுக்கு இப்போ சைக்கிள் இல்லைண்டா அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. என்னடா சைக்கிள் இல்லைன்னு சொல்கிறா இப்போ இந்த உலகத்துலன்னு சொல்கிற அப்படி அது உண்மையிலே எங்கிட்ட இல்லை. அப்போ நான் உண்மையில அழுது ஜபிச்சேனா இப்படியே அவர்கிட்ட சொன்னேன், மகன் என்னட்ட சைக்கிள் கேட்காதங்க ஏசப்பாட்ட கேளுங்கன்னு. அப்போ சொன்ன உண்மைக்கு ஒரு நாள் சரியாக வந்து கத்துறா இல்லாதான் நான் 7:30 போய்த்து கிளாஸுக்கு சார் ஏசி போட்டார். எனக்கு மனவர்த்தமாக போய்த்து நல்ல பாடம் இதண்டு. அப்போ இவர் போகக்குள்ள நான் அவடத்த கடைக்கு முன்னுக்கு இருந்தே அழுதுனேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை அவ வந்து நீ இப்போ காசு இந்த 30ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சைக்கிள் ஒன்று ஏன்னா செஞ்சு நீங்கள் எடுக்கணும் கரலாக பிடிச்சி. அப்புறம் அந்த என்னம்மா அது முன்னுக்கு அடித்தது நிக்கல் எல்லாம் அடிச்சு தான் அந்த வெள்ளமாயிருக்கிற நிக்கலை ஃபுல்லாக இதாக இருந்தது. அப்போ அதுக்கு 4,000 ரூபா அது நாங்கள் செஞ்ச கடையில் கொடுத்து அவங்க 7,000 கொடுக்கணும். இப்போ அது பெரிய உதவி. ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வந்து நிறைய இருக்குது. ஆண்டவர் அப்போ ஆனால் இனி வாழ்க்கையில் மேன் வட்டிக்கு வாங்க மாட்டேன். இந்த கடன்லேருந்து மூழ்கி தண்ட நான் மரண பரியந்தம் அதான் நினச்சிக்க முடிவுண்டு கொடுத்தீங்க ஏசப்பட்டேன். என்னதான் காரணம் வந்தாலும் வட்டிக்குன்றது என்ன அதைத்தான் நானும் சொல்லுவேன். நீங்கள் சாப்பிடாம இருந்தாலுமே வட்டிக்கு வாங்கவே மாட்டேன். பார்த்துருப்பீங்க இவங்களோட நிலைமையை வந்து, அதாவது அக்காட ஹஸ்பண்ட் வந்து போட்டில் போகும்போது வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அவர் வந்து இறந்துட்டார். அதுலேருந்து தம்பியாக்கள் 2 பேரையும் வந்து அக்கா தான் வந்து வளர்த்து கொண்டு வர ஒரு சிறிய ஒரு வடக்கடை ஒன்று நடத்தி உண்மையிலே வந்து அருமையான பிள்ளைகள் அண்ட் வந்து அக்காவுமே வந்து ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு வந்துட்டு வளர்த்து கொண்டு வர 2 பிள்ளைகளையும். ஸோ அவங்களோட எதிர்காலம் அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறணுமாக இருந்தால் இந்த ஒரு கடன் வந்து அவங்கள நிறைந்த ஒரு மனவேதனைக்கு உள்ளாக்குது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு முன்னால் வந்து தாயை பேசுகிறதா இருக்கட்டும், இனி வந்து பிள்ளைகளையே வந்து போகிற வர இடங்களில் சில விளையாடும் கண்டா கேட்கக்கூடும். என்னடா அதடியா கடன் கட்ட வைக்கலையாடா கேட்டிருக்காங்களா? அப்படி யாரும் எனக்கு தங்கப்பாங்க. இல்லை நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வேறு எல்லாமே ஃப்யூச்சரில் வரலாம் தம்பி. விளங்குதா?
சில பேர் கதைக்க பேச தெரியாதானே. அப்போ அந்த மாதிரி கேட்குறப்ப எல்லாம் உங்களோட மனசுக்கு வந்து சரியான மாதிரி வேதனையாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து தடுக்கணுமாக இருந்தால் இவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க என்ன தம்பி ஒரே கடன் தான் பிரச்சனையாக வருதுண்டா, அதுகள்லானே மெயின் பிரச்சனை. இப்போ அவங்களுக்குரிய கஷ்டத்தை அவங்க வந்துட்டு போக்க வழி இல்லாமல் கடன் பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கடனை நாங்கள் அடைச்சி கொடுத்தமாக இருந்தால் அவங்க தன்னம்பிக்கையோட தொழில் செஞ்சு வந்து பிழைச்சி கொள்வாங்க. ஏதோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மனம் வச்சா கண்டிப்பாக செய்யலாம். நல்ல கட்டிக்கார தம்பியாக்கள் எல்லாருமே வந்து நல்ல டேலண்டடாக வருவாங்க, நல்ல ஒரு திறமையாக படிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கை கொடுப்போம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் தேடி வந்திருக்கிறோங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பை கொடுப்போம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து அவங்களோட கடனுக்காண்டி நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதை நாங்கள் செஞ்சு கொடுத்தமாக இருந்தால் அவங்களோட எதிர்காலம் சிறந்து அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இது ஒரு என்னங்க பாப்பா எவ்வளோ இருக்குதுண்டு? 50,000 இருக்கு. ஓகே 50 இருக்குது. நீங்கள் இதை வந்து அந்த உடனே அந்த வட்டி இல்லை வட்டின்றத சைக்கிள் காசு இருக்குது தானே 7,000 அதே மாதிரி ஒரு எலிமெண்ட்டாக கொடுத்துவோம். 30 கொடுக்குறோன்னு சொன்னால் சரியில்லை தானே. ஒரு மனுஷன் அதை விட ஒரு ஆள் இப்போ இன்றைக்கு வந்துட்டு போனோம்மா எனக்கு வட்டி காசு முதல்ல அதை கொடுத்துட்டேன்னா அது பெரிய ஒரு பாரம். அதை எவ்வளோ கொடுக்கணும்? இது மாதம் 8,000 கொடுக்குறேன். இந்த 50,000க்கு மாதம் 50 நேரத்துக்கு மாதம் 8,000 வட்டி கொடுக்குறீங்க. ஒரு எவ்வளவுக்குமா 40,000 40,000க்கு கிழமைக்கு 4,000 பாருங்க. அதுதான் என்ன ரெண்டு கொண்டு மாட்டித்தேன் வட்டி கொடுத்துக்கொண்டா இருக்கிறீங்க. கொடுத்துக்கொண்டா இருக்கேன். அப்போ இப்போ நீங்கள் இதை அப்படியே கொடுத்தா அந்த கடன் எங்களுக்கு மிச்சம். ஓகே அப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க பட்ட கஷ்டத்தால் கடவுள் தான் எங்களை அனுப்பிக்கிறேன்னு தான் சொல்லணும். இது நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கலாம் அனுப்பின உதயனாக தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் கூட ஹெல்ப் பண்ணுறக்கா வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, காசு அனுப்புவாங்க. ஸோ அந்த இதில் கூட ஒரு அங்கிள் ஒரு ஆள் அவருமே வந்து வேத ஒரு அங்கிள் ஒரு ஆள் தான் அவருக்குமே வந்து சரியாக ப்ரே பண்ணுவார் எல்லாருக்காண்டையும். ஸோ உங்களுக்கு கொடுத்ததில் வந்து அவருமே சந்தோஷப்படுவார். அவர் வந்து தன்னை பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டென்மார்க்லேருந்து ஒரு அங்கிள் அப்புறம் அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து அனுப்பியிருந்தாங்க. 2 குடும்பத்துக்கு கிருஷ்ணா கொடுங்க அப்படின்ற மாதிரி அதில் நாங்கள் வந்து ஒரு பகுதியை வந்து இவங்களை கொடுத்துருக்கோம். அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 509. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? அவங்களுக்கு உண்மையில் நன்றி சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவரை அனுப்பியிருக்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அதான் நான் சொல்கிறேன். நீடி ஆயுசா உங்களை வச்சு உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அவர் சிறகு நிழல் எப்பயும் உங்களை மூடி பாதுகாத்து கொள்ளும். எந்த ஒரு ஆபத்தோ பொல்லாப்போ தீமையை வராது. என்னென்னு சொன்னால் கொடுங்கன்னு சொல்கிறது ஏற்றது அந்த எசப்பா சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொடுக்குற கைங்களை இப்போ எங்களுக்கு தந்ததுக்கு மேலால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு நான் விசுவாசிக்கேன். ஓகே தம்பியா சந்தோஷமாடா. அப்போ நாங்கள் வந்தது அண்ணாண்டு சொல்லுங்க. அது பரவாயில்ல, நீ அவன் வயசுக்கு நாங்கள் அங்கிள் தானே, பரவாயில்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில் சின்ன ஹெல்ப் பண்ணாலும் கிடைச்சிருக்கு தானே, பெரிய சந்தோஷமையா. இப்போ வந்து தான் போனோடனே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். இன்றைக்கு 8,000 அப்படி ஏனண்டா நான் இந்த நான் சொன்னேன் தானே. நாங்கள் இரவு 2 நாள் இந்த நேற்றும் இன்றைக்கும் இரவு 12 மணி நான் ஜெபம் முடிக்கக்குள்ள விடியச்சாமல் 12 மணி நாங்கள் குடும்பத்தோட சர்ச்சில் போயிருந்து ஜெபிச்சேன். ஆண்டவருக்கு முதலாவது நன்றி அனுப்பியிருக்காரு. அதான் உண்மை அதிசயங்களை காண பண்ணுவேன் மாதிரி வந்து எனக்கு இரவு உண்மைக்குமான் பொய் சொல்லலாம். ஆண்டவரை வார்த்தை பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் ஃபோனில் பார்த்து நான் எப்பயுமே மோகன் சிலாசர் அந்த வார்த்தைகளை பார்க்கல. எனக்கு எப்போ சொன்னால் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுவார். அப்போ நான் அந்த வார்த்தையை பார்த்துட்டே சொல்ல என்ன சப்பா இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. இப்போ நான் நேற்று இந்த ஃபோனில் இருக்குமான் ஷூட் பண்ணி ஃபோன் அடித்து வச்சுருக்கேன். உனக்கு சொன்னதை நான் செய்வேன் என்று சொன்னவன். அப்போ எனக்கு அந்த வார்த்தை கேட்டோடனே சந்தோஷம். நான் கூட விசுவாசிக்கிறேன்னா அப்போ செய்வேன் தரேன்டா செய்ய போகிறாரு. இரவு 12 மணிக்கு அந்த வார்த்தை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் தேவன் கிருபை செய்வார். உதயண்ணாக்கும் முதல்ல நன்றி அண்ணா. என்னன்னு சொன்னால் எங்களை நினைச்சிருக்காரு. இப்படி ஒரு வேறு யாரையும் சொல்லியிருக்கலாம் தானே அந்த நேரத்தில். நான் கூட வந்து பார்த்தது அக்காட கதை. அப்புறம் வந்து ஸ்பெஷலி தம்பியாக்கள் நல்ல ஒரு டேலண்டடான பிள்ளைகள், நல்ல ஒரு சாதுவான குணம். உண்மையிலே வந்து இந்த காலம் 16 வயசு வருதுன்றாலே பிடிகள் எல்லாம் என்ன சொல்கிறோம் வந்து தலைகளாக மாறுற ஒரு வயசு. அவங்களோட தலையை பார்த்தாலே தருதலையில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தம்பியோட தலைவட்டை கூட பாருங்கள். உண்மையிலே வந்து இப்பயும் வந்து தம்பி அம்மாவோட கைக்குள்ளே இருந்து தான் வளர்றான் அப்படின்ற வந்து தம்பியோட அந்த சாயலில் தெரியுது. எப்பயும் இதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ தூரம் தான் வளர்ந்து என்னதான் பெரிய ஆளாகி எத்தனை பேர் தான் மதிக்கிற ஒரு ஆளாக வந்தாலும் அம்மாண்டா அம்மா, அண்ணாண்டா அண்ணா, அங்கிளாண்டா அங்கிள், அந்த மாதிரி ஆண்டவரண்டா கடவுள், அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ்.
வாழ்க்கை எப்பயும் எப்படியும் மாறலாம். இப்போ உங்களுக்கு வறுமை இருக்குது, ஆனால் திறமை இருக்குது. நாளைக்கே உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் கைகூடி வரும்போது ஒரு பிரச்சனை வரலாம். இப்போ அந்த டைம்லேயே நீங்கள் வந்து இதே மாதிரியே இருப்பீங்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை எப்பயும் சிறப்பாக அமையும். இப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து சந்தித்ததும் சந்தோஷம். தம்பியா உண்ட கனவுகள் எல்லாம் நிறைவேறணும்னு நானும் விரும்புகிறேன். நாங்கள் வந்து எங்கே எப்படி இருப்போமோ தெரியாது, ஆனால் எப்பயோ ஒரு நாள் மறுபடியும் சந்திக்கும் பெரியவராகலாம் சந்திக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கை கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து நைட் படுக்கும்போது நான் என்னவா வரணுமன்றதை மட்டும் நீங்கள் நினைச்சிட்டு படுக்கணும். கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும், விளங்குதா? அதால் வந்து நீங்கள் வந்து என்னவா வரணுமோ அதை மட்டும் இரவு படுக்கும்போது நினைக்கணும். அதே டைம் விடிய எழும்பின உடனே அதை மட்டும்தான் நினைக்கணும். அந்த 2 விஷயம்தான் அன்றைய ஃபுல்லாக உங்களை ஆட்சி செய்யும், சரியா? ஸோ வந்து இந்த 2ஐயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து திங்க் பண்ணி கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க, சரிதானே? அப்படி ஒன்றுமே செய்யாமல் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பெரிய ஆளாயினா நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோங்கதா. அதுதான் சொல்கிறேன், லோ ஆஃப் அட்ராக்ஷன் உண்டு, சரியா? அப்போ நீங்கள் வந்து எதை நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் ஆவீங்க, சரியா? அப்போ நீங்கள் எதை வந்து நினைச்சு எல்லாம் மஸ்காங்க, சரியா? அப்போ நான் கிளம்ப போகிறோம். ஸோ வந்து அங்கிள் அம்மா உங்களுக்குமே வந்து நன்றி. கண்டிப்பாக இந்த டைமில் இவங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உண்மையிலேயே வந்து எனக்குமே சந்தோஷம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில். கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மூலமாக நாங்கள் இவங்களோட மற்ற பிரச்சனைகளையும் ஓரளவு அடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த இடத்த விட்டு வந்து வெளியேறேன். அண்ட் வந்து ஆரம்பத்தில் அந்த சிங்களம் இங்கிலீஷ் எல்லாம் காய்ச்சி உங்களை மனவேதனைப்படுத்திட்டேன்னா அப்படி ஒன்று தானே. நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றக்காண்டி சும்மா ஒரு எடுத்த முயற்சி தானே தவிர நான் ஒரு நாளும் யார்கிட்ட மனசும் புண்படுறேன் நினைக்கிறாளே இல்லை. ஏன்னா அப்போ நடிக்கானோ இல்லாட்டி இதே மாதிரிதான். சரி, ஓகேண்ணா. அப்போ பாய். அப்போ சரி, வாரம் போயிட்டேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். அதை வச்சு கொள்ளுங்க, அது சும்மா சின்ன ஒரு கிஃப்டா வச்சுக்கலாம், சரியா? போற வர இடங்கள்ல ஒரு சைக்கிள் காத்து போனா விட்டுருக்கு, பாத்தீங்களா? திரும்பி தருவாங்க, எனக்கு தெரியும். திரும்பி என்னட்டு தந்தாரு வேற சேர்ச்சிலே தானே பர்த்டேக்கு 150,000 என்ன கொடுத்தாலும் இது வரைக்கும் நான் பைக்க சொல்லலை. நான் கடையில் தான் வியாபாரம் செய்கிறேன். ஒரு 10 ரூபா காரோ ஐஸ் பழம் வாங்குறேன்னா 2 பிள்ளையும் தான் என்னட்டு கேட்காம எடுக்க மாட்டாங்க, அது சொல்லுவாங்க. அது அப்படி பாசத்தோட இருக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்குது. ஆனா இவங்க படிப்போடையும் இருக்கிறாங்களேயாக்கள், அதுதான் பிளஸ் அக்கா. இப்ப பாசம் வந்து அம்மா அப்பால எல்லாரும் வைப்பாங்க, ஆனா இந்த படிப்புன்ற வந்து எல்லாராலையும் மேலாது, விளங்குதா? அதையும் வந்து தம்பியாக்கள் கை கொண்டிருக்காங்க. அதுவும் உங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள நீங்க போற உயரமே வந்து வேற. நான் இன்றைக்கு சொல்றேன், இந்த வீடியோ எப்பயும் இருக்கும், சரியா? அந்த டைம்ல திருப்பி எடுத்து பார்த்தா ஓகே, அங்கிள் சொன்னவர் அண்ணா சொன்னவர்ன்றது ஞாபகம் இருக்கும், சரியா? அப்போ ஓகேண்ணா, சந்தோஷமா? சரி, ஓகே ஓகே.